ஓம் சாந்தி. 12/6/2025 சாக்கார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு இப்போது ஞான திருஷ்டி கிடைத்திருக்கிறது. ஆகையினால் நீங்கள் அலைவது நின்றுவிட்டது. நீங்கள் சாந்தி தாமம் சுகதாமத்தை நினைவு செய்கிறீர்கள். பாபா சொல்கிறாங்க, இப்போ நமக்கு ஞானத்தினுடைய 3வது கண் கிடச்சிருச்சு. நம்ம யார், நம்முடைய தந்தை யார், இந்த சிருஷ்டியினுடைய ஆதி மத்திய அந்திம ஞானம் பாபா மூலமாக நமக்கு கிடச்சிருச்சு. ஆகையினால நம்ம அலையிறதும் நின்றுடுச்சு. இப்போ நம்ம எதை நினைவு செய்கிறோன்னா சாந்தி தாமம் சுகதாமத்தை நினைவு செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. பாபா கேள்வி கேட்குறாங்க, தேவதைகளிடத்தில் எந்த ஒரு சக்தி இருக்கிறது, மேலும் அந்த சக்தி எந்த விசேஷ தன்மையின் காரணத்தினால் இருக்கிறது? பாபா பதில் சொல்கிறாங்க, தேவதைகளிடத்தில் முழு உலகத்தையும் ராஜ்யம் செய்வதற்கான சக்தி இருக்கிறது. அந்த சக்தி விசேஷமாக ஒரே வழியினுடைய விசேஷத்தன்மையின் காரணத்தினால் இருக்கிறது. அங்கே ஒரே வழி இருக்கின்ற காரணத்தினால் மந்திரி போன்றவர்களை வைப்பதற்கான அவசியம் இல்லை. தேவதைகள் சங்கம யுகத்தில் பாபாவிடமிருந்து அப்படிப்பட்ட ஸ்ரீமத்தை எடுத்திருக்கிறார்கள். அதன் மூலம் 21 பிறவிகள் ராஜ்யம் செய்கிறார்கள். அங்கே ஒரே ராஜாவினுடைய ஒரு தெய்வீக குடும்பமாக இருக்கிறது. மாறுபட்ட வழி என்பது இருப்பது கிடையாது அப்படின்னு சொல்கிறார். தேவதைகள் அந்த அளவுக்கு முழு உலகத்தை ராஜ்யம் செய்வதற்கான சக்தி அவங்களுக்கு இந்த சங்கம யுகத்தில் தான் தந்தை மூலமாக கிடைக்கிது. அந்த அளவுக்கு புத்திசாலியாக ஆயிடுறாங்க. அதனால் அங்கே மந்திரிக்கான அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். பாடல். கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு கண் கிடைத்திருக்கிறது. முதலில் கண்கள் இருக்கவில்லை. எந்த கண்? ஞானம் என்னும் கண். அந்த கண் இல்லாமல் இருந்தது. அஞ்ஞானத்தின் இந்த கண்கள் இருந்தன. ஒரு பாபா தான் ஞானக்கடல் என்பதை இப்பொழுது குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். இந்த ஞானத்தின் மூலம் சத்கதி, அதாவது சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு செல்வதற்கானது. இந்த ஆன்மீக ஞானம் வேறு யாரிடத்திலும் இல்லை. சுகதாமம் மாறி எப்படி மாயையின் ராஜ்யம் அல்லது துக்கதாமமாக ஆகிறது என்ற பார்வை குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது தான் கிடைச்சிருக்கு. எப்படி இந்த உலகம் சொர்க்கமாக இருந்தது, பிறகு எந்த காரணத்தினால நரகமாச்சு, இன்றைக்கி இது துக்கதாமமாக ஆகிறதுக்கு காரணம் என்ன? இந்த ஞானம் எல்லாமே இப்போ தான் உங்களுக்கு கிடைக்கிது. கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று அழைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். எப்போ துக்கம் அதிகரிக்குதோ அப்போ அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பக்தி மார்க்கத்தின் யஞ்ஞம், தானம், புண்ணியம் போன்றவற்றின் மூலம் சாந்தி தாமம் சுகதாமம் செல்வதற்கான வழி ஏதும் கிடைப்பது கிடையாது. பாபா தான் சொல்கிறார், பக்தியின் மூலமாக என்ன அடைய முடியாது, என்னுடைய ஆஸ்தியும் அடைய முடியாதுன்னு சொல்கிறார். ஒவ்வொருவரும் அவர்களுடைய நடிப்பை நடிக்கத்தான் வேண்டும். எனக்கும் கூட நடிப்பு கிடைத்திருக்கிறது என்று பாபா கூறுகின்றார். முக்தி, ஜீவன் முக்திக்காக எவ்வளோ எல்லாம் பக்தி மார்க்கத்தில் அலைகிறாங்க, எவ்வளோ யஞ்ஞம், தவம், தானம், புண்ணியம் போன்றவைகள்லாம் செய்கிறாங்க, எவ்வளோ அலைஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் அலைய வேண்டியதே கிடையாது அப்படின்றார். அவர்கள் வெறும் சாஸ்திரங்களுடைய உலகாய கல்வியை தான் தெரிந்துள்ளார்கள். இந்த ஆன்மீக தந்தையை முற்றிலும் அறிந்திருக்காமல் இருக்கிறார்கள். எப்போது அனைவருக்கும் சத்கதி ஏற்பட வேண்டுமோ, பழைய உலகம் மாற வேண்டுமோ, அப்போது ஆன்மீக தந்தை இந்த ஞானத்தை கொடுக்குறார். இப்போ நீங்கள் எல்லாருமே புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறீங்க, மற்றவர்கள் எல்லாருமே கலியுகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். சத்தியுகத்தில் ஒன்றுபட்ட வழி இருக்கின்ற காரணத்தினால் அங்கே சக்தி இருக்கிறது. நீங்கள் இப்போது அந்த சக்தியை எடுத்து கொண்டிருக்கிறீர்கள். சத்தியுகத்தில் அப்படி ராஜ்யத்தை, முழு உலகத்தையும் ஆளக்கூடிய சக்தியை இந்த சங்கம யுகத்தில் இப்போ நீங்கள் தந்தையிடமிருந்து எடுத்துட்ருக்கீங்க. 21 பிறவிகள் சுதந்திரமாக ராஜ்யம் செய்கிறீர்கள். உங்களுடையது தான் தெய்வீக குடும்பமாகும். இது உங்களுடைய ஈஸ்வரிய குடும்பம். தங்களை ஆத்மா என்று புரிந்து பாபாவின் நினைவில் இருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் ஈஸ்வரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று பாபா கூறுகின்றார். ஒருவேளை தேக அபிமானத்தில் மறந்து விடுகிறீர்கள் என்றால் அசுர பரிவாரத்தை சேர்ந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஆகையினால பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் விக்கர்மம் விநாசம் ஆகும். தேகத்தின் மூலம் கர்மம் செய்யத்தான் வேண்டும்.
தேகம் இல்லாமல் நீங்கள் கர்மம் செய்ய முடியாது. காரியங்களை செய்து கொண்டே பாபாவை நினைவு செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் இங்கே காரியங்கள் செய்யாமல் இருந்தாலும் கூட நினைவு செய்ய முடியறதில்ல, மறந்துடுறாங்க அப்படின்றார். ஆகையினால இதில் தான் நீங்கள் முயற்சியை செய்ய வேண்டியிருக்கு. முழு நாளும் பக்தி செய்யுங்கள் அப்படின்னு பக்தியில் சொல்லப்படுறது கிடையாது. அதில் கூட நேரம் இருக்குது. காலையில், மாலையில், இரவில் பக்தி செய்கிறாங்க. பிறகு மந்திரங்கள் இதெல்லாம் அவங்க புத்தியில் ஆல்ரெடி இருக்குது. சாஸ்திரங்கள் போன்றவையெல்லாம் படிக்கிறாங்க. ஆக பக்தி செய்யுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்தந்த டைம் வரும்போது அவங்கவுங்க அதை படிக்கிறாங்க, மந்திரம் படிக்கிறாங்க, சொல்கிறாங்க. அந்தந்த டைமில் அவங்க பூஜை பண்ணுறாங்க. ஆக பக்தி செய்யுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இங்கே ஞான மார்க்கத்தில் நினைவு செய்யுங்கன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறார். இங்கே நீங்கள் புத்தகம் போன்றவைகளை படிக்க தேவையில்லை அல்லது உருவாக்கவும் தேவையில்லை. இந்த முரளி கூட அச்சடிக்கிறாங்கன்னா அது உங்களுக்கு புத்துணர்வு பெறுவதற்காக. அதை டெய்லியும் கேட்க கேட்க தான் நீங்கள் முன்னேற்றத்தையும் அடையிறீங்க, உங்களுக்குள்ள புத்துணர்வு அடையிறீங்க அப்படின்றார். மற்றபடி புத்தகம் போன்ற எதுவுமே இன்னும் போக போக இருக்காது, எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஞானம் ஒரு தந்தையிடத்தில் தான் இருக்குது. நீங்கள் இப்போது ஞானம் என்றால் என்ன, விஞ்ஞானம் என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். விஞ்ஞானம் என்பது யோகம். அந்த யோகத்தின் மூலமாக தான் ஆரோக்கியம் உண்டாகிறது. ஞானம் பாபா சொல்கிறார், இந்த உலகத்தினுடைய வரலாறு புவியல் தான் ஞானம் அப்படின்றார். இந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய புத்தியில் இருக்கணும். இது எல்லையற்ற வரலாறு புவியல். இதை பாபா இந்த நேரம் குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்றார். பாபா அடுத்து சொல்கிறாங்க, மனிதர்கள் அனைவருமே இந்த சிருஷ்டி சக்கரத்தில் வராங்க. இதிலிருந்து யாருமே விடுபட முடியாது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் இங்கே பூமியில் காலசக்கரத்தில் நடித்தே ஆகணும். மனிதர்களுடைய ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுக்கிறது. எவ்வளோ பெரிய நாடகமாக இருக்கிறது என்பதை பாபா புரிய வைக்கிறார். அனைவரிடத்துலையுமே ஆத்மா இருக்குது. ஆத்மா தான் இங்கே உடம்பெடுத்து நடிச்சிட்ருக்கு. அந்த ஆத்மாவில் தான் அழிவற்ற நடிப்பும் நிரம்பி இருக்குது. இதை தான் உருவாக்கப்பட்டிருக்கின்ற நாடகம் அப்படின்னு சொல்லப்படுது. நாடகம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு ஒரு காலமும் இருக்கும் இல்லையா அப்படின்றார். எப்படி எல்லைக்குட்பட்ட நாடகம் 1 மணி நேரம் 2-2.5 மணி நேரம் நடக்குதோ அதே போல் இந்த எல்லையற்ற நாடகத்துக்கும் காலம் இருக்குது, 5000 ஆண்டுகள் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். எல்லைக்குட்பட்ட படைப்பை எல்லைக்குட்பட்ட லௌகீக தந்தை படைக்கின்றார், பிறகு வளர்க்கவும் செய்கின்றார். மற்றபடி பிரளயம்லாம் செய்யறது கிடையாது. கணவர் மனைவியை தத்தெடுக்கிறார். அதே போல தான் பாபாவும் கூட பிரம்மாவை தத்தெடுக்கிறாரு. நான் இவருக்குள் பிரவேசித்து குழந்தைகளுக்கு ஞானத்தை கூறுகிறேன் என்று சிவபாபா கூறுகின்றார். இவரின் மூலம் குழந்தைகளை படைக்கின்றேன். தந்தையும் இருக்கின்றார், இங்கே குடும்பமும் இருக்குது. ஆக மொத்தம் இது ஒரு குடும்பமாக ஆயிடுது. இது எவ்வளோ ஆழமான விஷயம் அப்படின்றார். மிகவும் கம்பீரமான விஷயம். இந்த விஷயங்களை கூட கஷ்டப்பட்டு தான் யாராவது புரிஞ்சிக்கிறாங்க. அவங்க புத்தியில் இருக்குது. அநேகருக்கு இந்த விஷயத்தை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு பாபா சொல்கிறாரு. பாபா அடுத்து சொல்கிறாங்க, முதல்ல உங்களை நீங்கள் ஆத்மான்னு புரிஞ்சுக்குங்க. ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு வேறொரு சரீரத்தை எடுக்குது. சரீரத்துக்கு தான் வெவ்வேறு பெயர் வைக்கப்படுது. பெயர், ரூபம், முக அமைப்பு எல்லாமே வெவ்வேறாக இருக்குது அப்படின்றார். ஒருவருடைய முகம் மற்றொரு முகத்தோட ஒத்து போகாது. அதுபோல் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு பிறவியிலும் வெவ்வேறு முகம் இருக்கிறது. அது கூட அதோடைய நடிப்பு நாடகத்தில் நடிச்சிட்ருக்கு. ஆகையினால இதை உருவாக்கப்பட்டிருக்க நாடகம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இப்போது எல்லையற்ற தந்தை சொல்கிறாரு, குழந்தைகளை என்னை நினைவு செய்வீர்களானால் பாவ கர்மங்கள் அழியும். எனவே நாம் ஏன் பாபாவை நினைவு செய்யக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தோணணும். இப்பேற்பட்ட தந்தையை நம்ம மறக்கவே கூடாது. பாபா நினைவிலே இருக்கிறதுக்கு கடினமாக உழைக்கணும். இதெல்லாம் உழைப்புக்கான விஷயம் அப்படின்றார். ஏன்னா மறந்து போயிடும் அடிக்கடி. ஆகையினால பாபா சொல்கிறார், கொஞ்சம் முயற்சி செஞ்சு தந்தையை நினைவு செஞ்சுட்டே இருங்க அப்படின்றார். குழந்தைகளாகி நீங்கள் நினைவு யாத்திரையில் அமரும் பொழுது மாயையின் புயல் வருகிறது, யுத்தமும் நடக்கிறது. அந்த யுத்தத்தை பார்த்து பயப்படக்கூடாது. மாயா அடிக்கடி நினைவை துண்டித்து விடுகிறது. எண்ணங்கள் கூட எப்படி வருதுன்னா, கெட்ட கெட்ட எண்ணங்கள் வருதான். புத்தியை ஒரேடியாக கெடுத்து விடும்படி அந்த எண்ணங்கள் வரும். ஆனால் நீங்கள் தான் முயற்சி செய்யணும், அதிலிருந்து உங்களை டைவர்ட் பண்ணணும் அப்படின்றார். இந்த லக்ஷ்மி நாராயணருடைய கர்மேந்திரியங்கள் எப்படி கட்டுப்பாட்டில் வந்தது என்று பாபா புரிய வைக்கின்றார்.
இவர்கள் முழுமையாக விகாரமற்றவர்களாக இருந்தார்கள். இந்த படிப்பு இவர்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த லக்ஷ்மி நாராயணரை போல் ஆவதற்கான படிப்பு கிடைத்து கொண்டிருக்கிறது. இவர்களிடத்தில் எந்த ஒரு விகாரமும் இருப்பது கிடையாது. இந்த லக்ஷ்மி நாராயணர் இந்த அளவுக்கு நிர்விகாரியாக எப்போ ஆனாங்கன்னா இந்த சங்கம யுகத்தின் படிப்பின் மூலமாக தான். அந்த ராஜயோகத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அதுபோல் அந்த லக்ஷ்மி நாராயணர் போல் நீங்கள் ஆகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. தந்தை நினைவில் இருங்க. மாயா எவ்வளோ தான் புயல் வீசினாலும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அதில் தோல்வி அடையக்கூடாது. தொடர்ந்து முயற்சி செய்யணும் அப்படின்றார். நம்முடைய லட்சியத்தை நாம் அடையணும் அப்படின்னு சொல்கிறார். பாபா அடுத்து சொல்கிறாங்க, முதலில் ஒரு விஷயத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். எந்த விஷயம் அப்படின்னா, உங்களை ஆத்மா என்று புரிந்து கொண்டு பாபாவை நினைவு செய்யுங்க. இதில் தான் உழைப்பு இருக்குது. பாபான்னு வாயால் சொல்வதற்கான விஷயம் கிடையாது. நீங்களும் சரீரத்தை மறந்து தன்னை ஆத்மான்னு உணரணும். ஆத்மாவினுடைய தந்தை என்ன ரூபத்தில் இருக்கார், எங்கே இருக்கார், அவருக்கும் எனக்கு என்ன சம்பந்தம், இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நினைவு செய்யணும். இதில் தான் உங்களுடைய உழைப்பு இருக்குது. எப்படி 8 மணி நேரம் அரசாங்க வேலை நடக்குது, இப்போ நீங்கள் கூட எல்லையற்ற அரசாங்கத்தின் உதவியாளர்களாக ஆயிட்டீங்க இல்லையா? ஆக நீங்கள் குறைந்ததிலும் குறைந்தது 8 மணி நேரம் முயற்சி செய்து நினைவில் இருக்க வேண்டும். இதன் மூலம் வேறு யாருடைய நினைவும் வராத அளவுக்கு உங்களுடைய நிலையானது உறுதியாகிவிடும். பாபாவினுடைய நினைவில்தான் சரீரத்தை விடுவீர்கள். யார் இது போல் 8 மணி நேரம் தந்தையை நினைவு செய்கிறாங்களோ, யோகம் அல்லது கர்ம யோகம் ரெண்டுலேயும் சேர்த்து 8 மணி நேரம் நினைவு செய்கிறாங்களோ, அவங்க பாபாவினுடைய நினைவில் தான் அவங்க சரீரத்தை விடுவாங்க. பிறகு அவர்கள்தான் வெற்றி மாலையின் மணியாக ஆகுவாங்க. ஒரு ராஜாவிற்கு எவ்வளவு அதிகமான பிரஜைகள் இருக்கிறாங்க. ஆக அந்த பிரஜைகள்லாம் எங்கேருந்து உருவாகுவாங்க? இங்கே தான் நீங்கள் உருவாக்கணும். நீங்கள் வெற்றி மாலையின் மணியாக பூஜிப்பதற்கு தகுதியானவர்களாக இங்கே தான் நீங்கள் ஆகணும். மாலை கூட 16,108 மணிகளின் மாலையும் இருக்குது. ஒரு பெரிய பெட்டியில் வச்சு அவங்க பூஜை பண்ணுறாங்க அப்படின்றார். 8 மணி மாலையும் இருக்குது, 108 மணி மாலையும் கூட இருக்குது. கடைசியில் 16,108 மணி மாலையும் உருவாகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் தான் பாபாவிடமிருந்து ராஜயோகத்தை கற்று முழு உலகத்தையும் சொர்க்கமாக ஆக்கினீர்கள். ஆகையினால அந்த 8 மணி மாலை, 108 மணி மாலை, 16,108 மணி மாலைலாம் யாருன்னா நீங்கள் தான். அந்த மணிமாலைகளுக்கு இன்றைக்கி பூஜை நடக்குது. காரணம், அந்த மணிமாலைகள் தந்தையின் உதவியாளராக இருந்திருக்காங்க. அவங்க தான் ராஜயோகத்தின் மூலமாக முழு உலகத்தையும் சொர்க்கமாக்கியிருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு பூஜை நடக்குது அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். நீங்கள் எந்த அளவுக்கு நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவிற்கு அங்கேயும் கூட அருகாமையில் ராஜ்யம் செய்வீர்கள். இந்த படிப்பு வேறு எங்கேயுமே கிடைக்காது. இந்த சங்கமயுகத்தில் இப்போ தந்தை மூலமாக நமக்கு கிடைச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறார். பாபா இப்போ எதிர்கால புதிய உலகத்திற்காக பிராமண, தேவதா மற்றும் சத்திரிய தர்மம் என்ற 3ம் பாபாவின் மூலம் ஸ்தாபனையாகின்றன என்பதை குழந்தைகள் நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இந்த நேரம் பாபா 3 தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். பிராமண, தேவதா, சத்திரிய தர்மம். இதை எப்போவுமே உங்கள் புத்தியில் நினைவில் இருக்கணும். அந்த உலகாய கல்வி என்ன நீங்கள் படிக்கிறீங்களோ அது இந்த ஒரு பிறவிக்கானது தான். இந்த படிப்பினுடைய பலன் உங்களுக்கு புது உலகத்தில் கிடைக்கும். இந்த படிப்பு சங்கம யுகத்தில் நடக்கிறது. இது புருஷோத்தம சங்கம யுகம். மனிதரிலிருந்து தேவதைகளாக கண்டிப்பாக சங்கம யுகத்தில் தான் ஆகியிருப்பார்கள். பாபா குழந்தைகளுக்கு ரகசியங்கள் அனைத்தையுமே புரிய வைக்கிறார். நீங்கள் முழு நாளும் இந்த நினைவில் இருக்க முடியாது என்பதை பாபாவும் தெரிந்துள்ளார். ஆகையினால தான் பாபா சார்ட் வைங்க அப்படின்னு சொல்கிறார். நம்ம எந்த அளவுக்கு நினைவில் இருக்க முடிகிறது என்பதை நீங்கள் பாருங்கள். தேகத்தின் அபிமானம் இருந்தது என்றால் நினைவில் எப்படி இருக்க முடியும்? பாவங்களின் சுமை தலையில் நிறைய இருக்கிறது. ஆகையினால தான் பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே எப்போவுமே பாபா நினைவில் இருங்க. திருமூர்த்தி படத்தை பாக்கெட்டில் வைத்து கொள்ளுங்கள். அதனால் நீங்கள் அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள். அப்பா மற்றும் ஆஸ்தி போன்ற அனைத்தும் நினைவில் வந்துவிட வேண்டும். இந்த பேட்ச் கூட எப்போவுமே நீங்கள் போட்டுருங்க. இந்த பேட்சில் கூட முழு ஞானமும் இருக்குது. புத்தகம் கூட நீங்கள் கையில் வச்சுருங்க. யாராவது நல்ல மனிதர்கள் உங்களுடைய சம்பந்தம் தொடர்பில் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். நல்ல மனிதர்கள் ஒருபோதும் இலவசமாக பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதனுடைய விலை என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. இது நாங்கள் ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக கொடுக்கறதுக்காக அடிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள்.
மற்றபடி யார் எவ்வளோ கொடுக்கிறார்களோ அவ்வளோ கொடுக்கலாம் என்று சொல்லுங்கள். ராயல் தன்மை உங்கள்கிட்ட உடனே அவங்க காசு கொடுக்குறாங்கன்னா உடனே டக்குன்னு வாங்கக்கூடாது. நீங்கள் அப்படி சொல்லணும், யுக்தியாக அவங்கள்ட்ட பேசணும், ராயலாக நடந்துக்கணும். உங்களுடைய நடத்தை, உங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் உலகத்திலிருந்து முற்றிலும் தனிப்பட்டதாக இருக்கணும். பிறகு அவங்களே உங்களுடைய ராயல்ட்டியை பார்த்துட்டு அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றார். நல்ல நல்ல மனிதர்கள் அப்படின்றார். ராயலான பெருந்தன்மையான மனிதர்கள் தாங்களாகவே ஏதாவது ஒரு தொகை உங்களுக்கு கொடுப்பாங்க. இதை நாம் அனைவருடைய நன்மைக்காக கொடுக்கிறோம். யாராவது படித்துவிட்டு கூட உங்களுக்கு பணத்தை அனுப்பிவிடுவார்கள். செலவை நீங்கள் செய்கிறீர்கள். நாங்கள் எங்களுடைய உடல், மனம், பொருளை பாரதத்தின் சேவைக்காக செலவு செய்கிறோம் என்று நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், இந்த எல்லையற்ற அரசாங்கத்திற்கு உதவி செய்வதற்காக குறைந்ததிலும் குறைந்தது 8 மணி நேரம் நினைவில் இருப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். நினைவில் மாயை தடையை ஏற்படுத்துவதை பார்த்து பயப்படக்கூடாது. செகண்ட் பாயிண்ட், இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தவர்களாக ஆகி ஈஸ்வரனுடைய வழிப்படி நடக்க வேண்டும். கர்மம் செய்து கொண்டே கூட ஒரு பாபாவின் நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். பாபா வரதானம் சொல்கிறாங்க. உள்நோக்கு முகத்தின் குகையில் இருக்கக்கூடிய தேகத்திலிருந்து விடுபட்ட தேகி ஆத்மா ஆகுங்கள். உள்நோக்கு முகத்தின் குகையில் இருக்கக்கூடிய தேகத்திலிருந்து விடுபட்ட தேகி ஆத்மா ஆகுங்கள். பாபா வரதானத்துக்கு விளக்கம் சொல்கிறாங்க. பாண்டவர்களின் குகைகள் காட்டுகிறார்கள். அது இந்த அந்தர்முகி குகைகள் ஆகும். எவ்வளவு தேகத்திலிருந்து விடுபட்டு ஆத்ம ரூபத்தில் நிலைத்திருக்கும் குகையில் இருக்கிறீர்களோ அவ்வளவு உலக சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு விடுகின்றீர்கள். சூழ்நிலையின் பிரபாவத்திலும் வரமாட்டீர்கள். எப்படி குகைக்குள்ளே வெளி சூழ்நிலையிலிருந்து தனிப்பட்டு இருக்கின்றோமோ அப்படி இந்த அந்தர்முகியின் குகையும் கூட அனைத்தை காட்டிலும் தனிப்பட்ட மற்றும் பாபாவுக்கு அன்பாக ஆக்கிவிடுகிறது. மேலும் பாபாவிற்கு பிடித்தமானவர்கள் தானாக உலகத்திற்கும் பிடித்தமானவர்களாக ஆகிவிடுவார்கள். ஆக உள்நோக்கு முகத்தில் இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்க. தேகத்திலிருந்தும் தேகம் சம்பந்தப்பட்ட உலகத்திலிருந்தும் சுலபமாக விடுபட முடியும். பாபாவுக்கு பிரியமானவராக ஆக முடியும். பாபாவுக்கு பிரியமானவர்னால் உலகத்துக்கும் பிரியமானவராக ஆக முடியும் அப்படின்றார். ஸ்லோகன். சாதனை விதை மற்றும் சாதனம் அதற்கான விஸ்தாரமாகும். வெளிமுகத்தில் சாதனையை மறைத்துவிட வேண்டாம். சாதனை என்பது விதை, அதாவது சாரம். சாதனம் விஸ்தாரம். அப்போ வெளிமுகத்தில் சாதனையை மறைத்து விட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அவ்யக்த இஷாரா. ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள். உள்முக நோக்குள்ளவர் ஆகுங்கள். அந்தர்முகியின் அடையாளமே சதா கடலின் அலையில் மூழ்கிய கம்பீரத்தன்மை ஆகும். முகத்தின் மூலம் ஆத்மீக ஸ்திதியின் சின்னம் தென்படும். ஒரு பக்கம் மனன சிந்தனை செய்பவர்கள், மற்றொரு பக்கம் இனிமை மலர்ந்த முகம், ரெண்டுமே முகத்திலிருந்து வெளிப்படும். உள்நோக்கு முகமுடையவர்களிடம் சதா புன்முறுவல் பூக்கும் முகம் தென்படும். ஏனெனில் மாயை எதிர்ப்பது முடிந்துவிடும். ஆக உள்நோக்கு முகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மாயையிலிருந்து பாதுகாப்பாக இருப்பாங்க. அவங்களுடைய முகம் கூட மலர்ந்த முகமாக இருக்கும். ஆகையினால் அந்தர்முகி இருங்க, உள்நோக்கு முகத்தில் இருங்க அப்படின்றார். நல்லது. ஓம் சாந்தி.